Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல லீட் ஜெனரேஷன் பத்தி டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பிசினஸோட லைஃப் பிளட் லீட் ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லீட் ஜெனரேஷன் அப்படின்றது என்ன? நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, அது யாருக்கு தேவைப்படுது, அந்த கஸ்டமர் உங்களை காண்டாக்ட் பண்றதோ இல்ல அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் லீட் ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லா சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரெகுலராக அவங்களுக்கு நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களால அந்த சேல்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் அவங்களால பண்ண முடியும். ப்ளஸ் உங்களோட பிராண்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு, உங்களோட பிராண்ட் ரெப்புடேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீட் ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒன்னொன்று, நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, அது யாருக்கு தேவைப்படுது அப்படின்ற கஸ்டமரை கரெக்டாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம டாப் ஒரு 10 to 15 ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை இப்போ ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, டு ஸ்டார்ட் வித் லோ காஸ்ட்ல நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் கஸ்டமர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லீட் ஜென்ரேஷனில் ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு டாப், நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இமீடியட்டாக ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன? ஒரு இமேஜ் நீங்கள் ரெடி பண்ணுறது, அது ஒரு கண்டென்ட். ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கண்டென்ட். உங்களோட ப்ராடக்ட் பற்றி, உங்கள் சர்வீஸ் பற்றி ஒரு பிளாக் நீங்கள் ரெடி பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது ஒரு கண்டென்ட். டு ஸ்டார்ட் வித் உங்கள் பிஸ்னஸ் பற்றின அந்த என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட் ப்ளஸ் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம இமீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இமீடியட்டாக ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு இப்போ வீடியோ கண்டென்ட் ஆகவோ இல்லை ஒரு பிளாகாவோ, போஸ்டாவோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணீங்கன்னா அதை பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலியமா உங்களால் உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ உங்களால் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஈவன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா, ரெகுலராக யூடியூப்ல நீங்கள் வீடியோஸ் போடுறது மூலியமா, வெப்சைட்டில் உங்களோட பிளாக்ஸ் பற்றி நீங்கள் உங்கள் கஸ்டமர் எஜுகேட் பண்ணுற மாதிரியான பிளாக்ஸ் போடுறது மூலியமா உங்களால் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை சர்ச் இன்ஜினுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது ஒரு லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ SEO அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போ யாராவது கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களோட சர்வீஸோ டாப்பில் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நம்மளோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். ஈவன் இன்னும் சின்ன ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை கூகுள் அந்த பிஸ்னஸ் மை பிஸ்னஸில் லிஸ்ட் பண்ணணும். உங்களோட அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களோட ஃபோனை நீங்கள் வெரிஃபை பண்ணுறது மூலியமா இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள் உங்களை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ கூகுள் மேப் மூலியமா, அந்த டைரக்ஷன்ஸ் மூலியமா, ஸோ அது மூலியமா கூட உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் ஆட்ஸ் ரன் பண்றது மூலியமா நம்மளால லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும். கூகுளில் கூகுள் ஆட்ஸ் நம்ம ரன் பண்றது மூலியமா இப்போ நீங்க இப்போ SEO பண்றது அப்படின்றது ஆர்கானிக்கா நீங்க ரீச் பண்றது. வேற இமீடியட்டா உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இப்போ இமீடியட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுளில் நீங்க ஆட்ஸ் பண்றது மூலியமா, ஸோ அதை பேப்பர் கிளிக் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா உங்களால லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டார்கெட்டட் ஆட்ஸ் உங்களால ரன் பண்ண முடியும். நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் ஒரு ஆப்டான கஸ்டமர் யாரு, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன அப்படின்றத கரெக்டா நீங்க டார்கெட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஆட் ரன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஆட் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். யூடியூப்ல நீங்க வீடியோஸ் போட்டிருக்கீங்க, டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கீங்க, ப்ராடக்ட் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை கூட உங்களால உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஒரு ஆடா ரன் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் உங்களால பண்ண முடியும். ஈவன் உங்களோட வெப்சைட்ல நீங்க இப்போ ஆக்டிவா நீங்க பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, கண்டென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெப்சைட்ல ஒரு சாட் ஃபெசிலிட்டி நீங்க கிரியேட் பண்றது மூலியமா
இப்போ வந்து வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ இமீடியட்டா சேட் பண்ணி அவங்க ஏதாவது வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தி வந்து என்கொயரி பண்றாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க அதை வந்து த்ரூ சேட்பாட் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு கால் சென்டர் செட்டப் மூலியமாவோ வந்து அவங்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணி அது மூலியமா கூட உங்களால வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும். ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு ஒரு ட்ரையல் கொடுக்கறது மூலியமா, ஒரு ஃப்ரீ டெமோ கொடுக்கறது மூலியமா, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கறது மூலியமா, இப்போ வந்து உங்களோட நியூஸ் லெட்டர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த மாதிரி கேட்கறது மூலியமா கூட உங்களால வந்து லீட் ஜென்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்மளோட கஸ்டமர் அட்ராக்ட் பண்றதுக்கு, நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய, நம்மளோட சர்வீஸை யூஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலான பீப்புள் வந்து நம்மளை வந்து ரீச் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இமிடியேட்டா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளால வந்து பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு லோ காஸ்ட்ல நீங்க ஆரம்பிக்கலாம். வேற எஸ்இஓ பண்றீங்க, கூகுள் ஆட்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல வந்து ஈவன் இமெயில் மார்க்கெட்டிங், பல்க் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், பல்க் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இந்த ஸ்ட்ராட்டஜி கூட உங்களால லீட் ஜென்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரீ டூல்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃப்ரீ டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேற வந்து ஒரு பல்க் எஸ்எம்எஸ் மூலியமா நீங்கள் வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணணும், ஒரு பல்க் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி அது மூலியமா லீட் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் டெக்னிக்ஸ். அடுத்து ஆஃப்லைன் டெக்னிக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஆஃப்லைன் டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்றது மூலியமா, ட்ரேட் ஃபேர்ஸ்ல போய் நம்ம வந்து கலந்துக்கிறது மூலியமா, இப்போ நம்ம பிசினஸ் ரிலேட்டடான கான்ஃபரன்சஸ்ல போய் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா அதுல நம்மளோட பொட்டன்ஷியல் ஆடியன்ஸை நம்ம மீட் பண்றதுக்கு, நம்ம ப்ராடக்ட் பத்தி வந்து நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு, நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நம்மளோட பிராண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ அதில் கூட வந்து ஒரு கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை உங்க லீடா வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். இது போக வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக வந்து உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்றது மூலியமா கூட உங்களால லீட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்டை ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ரெஃபர் பண்ணாரு அப்படின்னா அடிஷ்னலா அவருக்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்கறது மூலியமாவோ, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கறது மூலியமாவோ நீங்க வந்து அதுல லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு நீங்க வந்து ஒரு ரொம்ப காஸ்ட் இல்லாம நீங்க வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ரெகுலரா வந்து இப்போ நம்ம காஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரௌசர்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு டிவியில வந்து ஒரு ஆட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மூலியமா வந்து இப்போ தியேட்டர்ஸ்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை பேப்பர்ல நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நீங்க ஸ்பான்சர் பண்ணி அது மூலியமா வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரெடிஷனல் வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். உங்க பிசினஸ்க்கு எது சூட்டபிளா இருக்கும், உங்களால வந்து மார்க்கெட்டிங்க்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்றத பொறுத்து நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு என்னென்னலாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். வேற உங்க பிசினஸ்ல நீங்க வந்து லீட் ஜென்ரேஷன் பண்றதுல உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் பண்றதுல, ப்ரொமோஷன் பண்றதுல உங்களுக்கு வேற என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ அது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் வேணும், அது சம்பந்தமா ஒரு டீடைல்டா வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். நம்மளோட சேனலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero, விஜீவா.